ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சம் இப்ப நான் எழுதியிருக்கேன். இது ஒரு டேப்லெட் காலம். மார்க்ஸ் அப்டைன், இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்ஸும் அவங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறது மீன், சராசரி, அதை கண்டுபிடிக்க போறோம். அது வந்து மொத்தம் 3 மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். டைரக்ட் மெத்தட், அஸ்யூம் மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். எல்லாத்துலயும் ஆன்சர் சேமா தான் வரப்போகுது. அப்போ இது எதுக்காக அப்படி நான் மூணையுமே சொல்றேன் அப்படின்னா, இந்த 3க்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாவை நான் இப்ப சொன்னா அது உங்களுக்கு வந்து எப்படி எழுதுறோங்கிறது புரியாது. அதனால இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஃபார்முலாஸ் படிக்க போறோம். உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க மீன் கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தட் படி தான் போடணும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகேயா? மீன் வந்து கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் சொல்லுவாங்களே தவிர இந்த மெத்தடுன்னு கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மெத்தட் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். என்னது ஆன்சரா? இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி செய்யணும்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் இதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு டேப்லெட் காலம் போட போறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் அப்டைன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அந்த எடுத்த மதிப்பெண்கள் சரியா? 10, 20, 40, 70, 80, 95 இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்த காலம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் காலம்ல என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கு? 1, 1, 4, 4, 1, 1 இருக்கா? ஓகே, அடுத்த காலம்ல என்ன எழுதணும்? நெக்ஸ்ட் இதுல கவனிங்கப்பா, கவனிங்க, அப்புறமா நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூமே என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறேன். அந்த இது இதை மென்ஷன் பண்றதுக்காக ஒரு ஆல்பபெட் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறேன். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மார்க்ஸ் அப்டைன் அப்படிங்கறது வந்து என்ன வேல்யூன்னு வச்சுக்கணும்? xi. ஓகே, எக்ஸ் சஃபிக்ஸ்ல என்ன போடணும்? ஐ. இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இதை வந்து என்ன வந்துக்கணும்னா எஃப்ஐன்னு எடுத்துக்கணும். எஃப்ஐ. சரியா? சோ இப்போ இது ரெண்டையும் நாம என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும்? xi fi எழுதலாமா? சோ மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க, என்ன வரும்? 10 into 1 10, அடுத்தது 20, அடுத்தது 160, அடுத்தது 70 into 4 எவ்வளோ? 280, அடுத்தது 80, 95. ஓகே, அடுத்தது சமேஷன் ஆஃப் xi fi. சமேஷன்னா டோட்டல். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. இது இந்த 10, 20, 160 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் சொல்லுங்க? டோட்டல் என்ன வருது? டக்குன்னு ஆட் பண்ணி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இதான் உங்க டக்கா? என்னப்பா ஆன்சரே வர மாட்டேங்குது சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொன்னா அப்போ அதே கரெக்டா இருக்கும்னு நினைச்சுக்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்க ஆன்சர்.
10, 20, 160 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருது? 645 வருதா? 645 இது வந்து டோட்டல். சரியா? நமக்கு என்ன வேணும்? டோட்டல் வேண்டாம்ல, மீன் தானே வேணும். அப்ப மீன் கண்டுபிடிக்கணும்னா இப்ப நீங்க சிக்மா xi fi இருக்கு, டிவைடட் பை என்னப்பா போடணும்? டிவைடட் பை என்ன போடணும்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க எவ்வளவு இருக்காங்க? இந்த டேப்லெட் காலம்ல உள்ளதை மட்டும் ஆட் பண்ணுங்க. டேப்லெட் காலம்ல உள்ளதை மட்டும் ஆட் பண்ணா போதும். 1 + 1 + எவ்வளவு வருது? 12. அந்த இதை ஆட் பண்ணத சமேஷன் போட்டு என்ன போடணும்? xi-ஆ fi-ஆ? fi. ஓகே, அப்ப இது எதோடைய ஃபார்முலா? மீன். எந்த மெத்தட்ல? இத பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா ஆப்ஷன் வச்சு கேட்கலாம். நேரடி முறை மூலம் கூட்டு சராசரி கண்டுபிடிப்பதற்கான சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேயா? டைரக்ட் மெத்தட் படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? இப்ப நாம இது மெத்தட் எல்லாம் சொல்லிட்டோம். ஃபார்முலா வந்து நீங்க எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கலாம், அது கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இப்ப மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு 645 மேல இருக்கும், கீழே எதால டிவைட் பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 12 வந்திருக்கா, சோ 12ஆல டிவைட் பண்ணணும். அதை டிவைட் பண்ணும்போது பாயிண்ட்ல வரும் ஆன்சர். அது என்ன வரும்னு சொல்லிட்டு 645 இது 12 டைம்ஸ் போடுறேன். 5 12 60 வருமா? பேலன்ஸ் 45 3 12 36 பேலன்ஸ் எவ்வளவு வருது? 9. இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துடலாமா? 7 12 84. ஓகேயா? மறுபடியும் 6 வரும், 0 போடலாம். 5 டைம்ஸ் எக்ஸாக்டா கேன்சல் ஆயிடும் 0. ஸோ அப்போ 53.75. டிவிஷன் தெரியணும். டிவிஷன் ஸ்லோவா பண்ணக்கூடாது, ஃபாஸ்டா பண்ணுங்க. அடிஷன் ஃபாஸ்டா பண்ணுங்க. கூட்டல் டிவைடட் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். இப்ப நான் சொன்ன மெத்தடுக்கு பேர் என்ன? டைரக்ட் மெத்தட். ஃபைனல் ஆன்சர் வந்து 53.75. எழுதியாச்சா எல்லாரும்? அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 12 எப்படி வந்தது? இது எல்லாத்தையும் ஆட் பண்றது. அதாவது டேப்லெட் காலம்ல இது எல்லாத்தையோட டோட்டல் போட்டா அதுதான் என்னது? 12. அந்த 12 தான் இங்க போட்டுருக்கு. சிக்மா fi. சரியா? சிக்மா fiனா இது ஆட் பண்றது. இது வந்து டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அசியூம் மீன் மெத்தட். நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அசியூம் மீன் மெத்தடோட இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அனுமான கூட்டு சராசரி முறை. இதுலயும் நமக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அதே தான் வரணும். சரியா? பட் இது வந்து ஸ்டெப் மட்டும் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூஸ்வலா நாம ஏற்கனவே போட்டோம்ல, அதே தான். என்ன ஸ்டெப் போட்டோம்? முதல்ல என்ன எழுதணும்? மார்க்ஸ் அப்டைன். என்னது? 10 20 40 70 80 95.
இது வந்து ஃபர்ஸ்ட் இது என்னன்னு வச்சுக்க சொன்னேன், நம்ம அந்த சிம்பிள் என்ன வச்சுக்க சொன்னேன், எக்ஸ் ஐ. அடுத்தது எஃப்ஐ. எஃப்ஐ வந்து 1 1 4 4 1 1. சரியா? அடுத்தது இந்த அசிம் மீன் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா சரி, அசிம் மீன் மெத்தட்க்கு நான் வேற சம் கொடுக்குறேன். இதுல போட முடியாது, நம்ம வேற சம்ல போடலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட் சொன்னது எல்லாருக்கும் ஓகே தானே, கிளியரா இருக்கா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2. இது வந்து குரூப்டு டேட்டா. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து என்னது, அன்குரூப்டு டேட்டா. சரியா? இப்ப நான் சொல்ல போறது எது, குரூப்டு டேட்டா. அப்படின்னா என்ன அப்படின்னா, கேள்வி எழுதும் போதே உங்களுக்கு புரியும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மார்க்ஸ், அடுத்த இதுல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்து இன்டர்வெல்ல கொடுத்திருப்பாங்க, அதாவது 10ல இருந்து 25 மார்க் எடுத்தவங்க அந்த ரேஞ்ச் கொடுத்திருப்பாங்க. அதுல 2 பேர் இருக்காங்க. 10 to 25 மார்க் எடுத்ததுல 2 பேர் இருக்காங்க. 25 to 40 மார்க் எடுத்ததுல 3 பேர் இருக்காங்க. சரியா? அடுத்தது 40 to 55 மார்க் எடுத்ததுல 6 பேர் இருக்காங்க. சரி, 7 பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்தது 85 to 100 மார்க் எடுத்ததுல 6 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி டேட்டா இருக்கு. சரியா? சோ இந்த டேட்டாவை தான் என்ன டேட்டான்னு சொல்றேன், குரூப்டு டேட்டா. அதாவது ரேஞ்ச் இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் அப்படி கொடுத்தா அதுக்கு பேரு குரூப்டு டேட்டா. இப்ப வந்து நாம இதையும் 3 மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம், ஃபைண்ட் த மீன், அதாவது கூட்டு சராசரி காண்க கொஸ்டின். சரியா? இப்போ இதுக்கு வந்து என்ன போடணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை டைரக்ட் மெத்தட்லயே முதல்ல செஞ்சு காமிக்கிறேன். குரூப்டு டேட்டாக்கு டைரக்ட் மெத்தடும் தெரியணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா, 10 to 25 இருக்கு இல்லையா? அதை வந்து என்னன்னு எடுத்துக்கணும், எக்ஸைன் எடுக்க கூடாது. நான் எக்ஸைன் எதை எடுக்கணும்னு சொல்றேன். முதல்ல 10 to 25, அடுத்தது 25 to 40, அப்புறம் 40 to 55, அப்புறம் 85 to 100. ஓகேயா? இது மார்க்ஸ் அப்டைன் ஃபர்ஸ்ட் காலம். அடுத்த காலம் வந்து என்ன அப்படின்னா, அடுத்த காலம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து யூஸ்வலா என்ன லெட்டர்ல எடுத்தோம், எஃப்ஐ. அது எஃப்ஐ எடுத்துக்கலாம். எஃப்ஐ வந்து 2 3 7 6. ஓகேயா? நெக்ஸ்ட் அடுத்ததுதான் எக்ஸ்ஐ எடுக்கணும். அந்த எக்ஸ்ஐ எப்படி எடுக்கணும்னா, இந்த கொஸ்டின்ல இந்த டேட்டா கொடுத்துருக்காங்கல்ல, 10 25 25 40 40 55 இப்படி கொடுத்துருக்காங்கல்ல. சோ இப்போ இத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். 10ங்கிறது லோயர் டேட்டா, 25ங்கிறது ஹையர் டேட்டா. ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். அதுதான் இங்க எழுதணும். சரியா? 10 plus 25 by 2 என்ன வரும், 35 by 2 வருமா? 35 by 2 எவ்வளோ, 17.5. சோ அதுதான் எக்ஸ்ஐ. இது மாதிரி இது எல்லாத்துக்கும் சொல்லுங்க. 25 plus 40 divided 2, 65 by 2 எவ்வளோ, 32.5. அடுத்தது 40 plus 55 by 2 எவ்வளோ, 95 by 2 டிவைட் பண்ணா 47.5. அடுத்தது 85 plus 185 by 100 வருமா? அது எவ்வளவு வரும், 185 by 2 92.5. so இந்த 17.5 32.5 47.5 இதுதான் xi. புரிஞ்சுச்சா? அடுத்தது அங்க என்ன எழுதிருக்கும் பாருங்க, இந்த டேப்லெட் காலம்ல டைரக்ட் மெத்தட்ல xi fi. so xi fi. அப்ப இதுல எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்க,
17.5ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 17.5 into 2 எவ்வளோ? 35. அடுத்தது 32.5 into 3 எவ்வளோன்னு சொல்லுங்க. அப்படி கண்ணாலே பார்த்து சொல்லலாம் ட்ரை பண்றீங்க. இல்லைன்னா மேம் எழுதிடுவாங்க, நம்ம ஏன் போட்டு வேஸ்டா. மல்டிப்ளை பண்ணுங்க. பென் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தா இங்க யாருமே போட மாட்டேங்கிறீங்க. 47.5 into 7 என்ன வருது? 332.5. அடுத்தது 92.5 into 6 555. இதெல்லாம் வருதா செக் பண்ணுங்க. 555.0 வரும். இப்ப என்ன பண்ணணும்? டோட்டல் தானே, சம்மேஷன் ஆஃப் xi fi. ஓகே, இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எதெல்லாம்? 35, 97.5, 332.5, 555. இந்த 4 வேல்யூஸையும் ஆட் பண்ணுங்க. டோட்டல் பண்ணுங்க, என்ன வருதுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இது மெத்தட் வந்து தெரியணும். அதனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இது இம்பார்ட்டன்ட் தான். இப்ப நீங்க படிக்கிறது ஃபாஸ்டா போடணும் கால்குலேஷன். 0.7 வரவே வருது. ஃபைனல் ஆன்சரா? 10. என்னாச்சு? அடிஷனே சரியா வர மாட்டேங்குது. டோட்டல் போடுங்க. 35, 97.5, 332.5, 555. சோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் நம்பரே இருக்காது, 0 ஆயிடும். 1, 5, 6, 7, 13 plus 2, 15 plus 5, 0, 2, 3, 5, 14, 17, 22. 1020 வருதா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? மீன்க்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. சமேஷன் ஆஃப் fi xi divided by summation of fi. அப்படிதானே? இது 1020. கீழே என்ன போடுவீங்க? fi யோட டோட்டல் 2 plus 3, 5 plus 7, 12, 18. இத 18ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 டேபிள் அடிச்சிடுங்க. 9 to 16 வருமா? அப்ப 5 to 10 ஒரு 2 அப்புறம் 0. இப்ப 510/9 இருக்கு. இத 9ஆல டிவைட் பண்ணா போதும். 510 9ஆல வகுத்துருங்க. 51ல எத்தனை 9 இருக்கு? 5 9 45 வருமா? பேலன்ஸ் வந்து 660. எத்தனை டைம்ஸ் போகும்? 60ல எத்தனை 9 இருக்கு? 6 9 54 வரும். பேலன்ஸ் மறுபடியும் 6 வரும். அப்ப இங்க மறுபடியும் இங்க என்ன வரும்? 6. சரி, ஆமா 6 தானே வரும். அப்ப 56.6. ஓகேயா? இதான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர். மீனோட வேல்யூ இதுதான். இது வந்து டைரக்ட் மெத்தட் படி நம்ம போட்டுட்டோம்.
இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம், 10th படிச்சிருப்போம், 9th படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதுதான் ரிவைஸ் பண்றோம். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல வந்து 5 மார்க்ஸ்ல வரும், 10 மார்க்ஸ்ல வரும். அதுல ஒரு சம் எடுத்தாலே நமக்கு 10 மார்க் கன்ஃபார்மா கிடைச்சிடும் தானே. சில பேர் ஜஸ்ட் பாஸ் ஆறவங்க எல்லாம் இதை என்ன செய்வாங்க, மனப்பாடம் எல்லாம் பண்ணுவாங்க. இதுதானே 35 எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு பார்த்து போடும்போது இந்த சம்மும் அதுல வந்துருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் ரிவைஸ் பண்றோம். அதனால இது புதுசாலாம் நம்ம படிக்கல. ஆன்சர் போட்டாச்சா? 56.6 ஓகே தானே. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் மெத்தட்ல போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்தது அசியூம் மீன் மெத்தட் பார்க்கலாம். யாருக்காவது டவுட் இருக்கா? ஆன்லைன் கிளாஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாருக்காவது டவுட் இருக்கா? சவுண்ட் நல்லா கேக்குதா, கேட்க மாட்டேங்குதா? சவுண்ட் கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. இதுல ஒரு இது பண்ணணும். ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுல. அடுத்ததுல அந்த சேஞ்சஸ் சொல்றேன். இப்ப இதுல வந்து டேட்டாஸ் இதுக்கு ஓகே, இது வரைக்கும் நம்ம போட்டது ஓகே. அசியூம் மீன் மெத்தட் போடும்போது அந்த இதுல கொஞ்சம் மாறும். இந்த லாஸ்ட் டேட்டா இருக்குல்ல, அது வந்து 85 to 100 இருக்குல்ல, அது வந்து 55 to 17 மாத்திக்கணும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்ப நாம போட்டதுல எது என்ன சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அது வந்து கரெக்ட் தான். எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து 15 இருக்கணும். சரியா? இருக்கா இல்லையா? இருக்குதானே. இன்டர்வல் வந்து எல்லாத்துக்குமே 15 இருக்குதானே. அசியூம் மீன் மெத்தட் அதே டேட்டாஸ் தான். இப்ப நான் சொன்ன அதே டேட்டா தான். அந்த லாஸ்ட் மட்டும் 85 to 100 இருக்குல்ல, வேணாம் மாத்த வேணாம். அப்படி மாத்தினா டோட்டலா எல்லாமே மாறும். அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க, மாத்தலாம் வேணாம். சொல்லுங்க. அந்த டவுட் ஒருத்தங்க கேட்டீங்கல்ல, இந்த கண்டினியூஸ் டேட்டா, அது பிரச்சனை இல்லை. நமக்கு டிஃபரன்ஸ் 15 இருந்தா போதும் எல்லாத்துக்குமே. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து 10 to 25, அடுத்தது என்னது 25 to 40, அடுத்தது என்னது ஓகே, அடுத்தது 85 to 100. ஓகேவா? இப்ப அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. 2, அப்புறம் 3, 7, அப்புறம் 6, 6 மட்டும் தானே. 4 டேட்டா தானே கொடுத்தேன். சரி, அடுத்தது இப்ப வந்து அசியூம் மீன் மெத்தட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்ல, அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு போல டிவைட் பண்ணோம்ல, அது வந்து இங்க போடணும், கட்டாயம் போடணும். இது வந்து என்னது எஃப்ஐ. ஓகே, எக்ஸ்ஐ என்னெல்லாம் சொல்லுங்க இதுக்கு. 17.5, அடுத்தது 32.5, அடுத்தது ஓகேயா. சோ இப்ப அசியூமின் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா, இதுல எல்லாத்துலயும் மிடில் வேல்யூ இருக்கு இல்லையா, மிடில் வேல்யூ 2 இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும். இப்ப நம்ம எதை எடுத்துக்கலாம்? இதுவா 32.5 எடுத்துக்கலாமா? சோ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அது என்ன, டிஐ அப்படின்னு இதுல ஒண்ணு சொல்ல போறேன். அந்த டிஐங்கிறது என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ஐ மைனஸ் 32.5. இதுல நான் வந்து மிடில் வேல்யூவை இங்க எடுத்துட்டு இன்னொரு டேட்டா இதுல போட போறேன். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்பர் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த ஸ்டெப். புரியுதா? இப்ப இதுல எக்ஸ்ஐ என்னது, இதுவா 32.5க்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? 0.5 போயிடும். அப்ப 32ல இருந்து 17 கழிங்க, எவ்வளவு வரும்? 15 வரும். சரியா? அது மாதிரி அடுத்தது இங்க என்ன வரும்? என்ன 15ன்னு வரும்? மைனஸ். ஓகேயா? அடுத்தது
அதாவது ஒரு டேட்டால இருந்தும் இதை மைனஸ் பண்ணும். இப்ப இது வந்து டிஐ 17.5 மைனஸ் 32.5. அடுத்தது இங்க என்னது 32.5 மைனஸ் 32.5. அடுத்தது சொல்லுங்க 47. மிடில் வேல்யூ எடுத்துருக்கோம். இந்த வேல்யூஸ் எடுத்துட்டு மைனஸ் பண்றோம். மிடில்ல 2 வேல்யூ இருக்குல்ல, அதுல லோயஸ்ட் வேல்யூ. மிடில் வேல்யூ எக்ஸாக்டா இருந்தா எடுக்கலாம். மிடில்ல 2 வேல்யூஸ் இருந்தா ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். நீங்க 47.5 எடுத்து மைனஸ் பண்ணாலும் அதேதான் வரும். 32.5 எடுத்து மைனஸ் பண்ணாலும் அதேதான் வரும். சரியா? இங்க நான் வந்து 47.5 மைனஸ் 32.5 இதை மைனஸ் பண்ணா 0.5 போயிடும். இதை கழிச்சா என்ன வரும்? 15 வருமா? பிளஸ் 15 தான் இது. அடுத்தது 92.5 மைனஸ் 32.5 இதை மைனஸ் பண்ணா 0.5 போயிடும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 30-ஆ 60-ஆ? 60. ஓகேயா? இதுவரை புரிஞ்சுதா? நல்லா புரியும். சரி, இன்னொருத்தங்க டவுட் கேட்டிருக்கீங்க, வெங்கடேஷ் சேகர். என்ன டவுட்னா, எல்லாத்துக்கும் ஆன்சர் சேமா தான் வரணும்னா அப்ப ஏன் 3 மெத்தட்ல போடணும்? எதுக்காகனா ஃபார்முலா படிக்கிறதுக்காக. சரியா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து இப்போ அசியூம் மீன் மெத்தடோட ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, அசியூம் மீன் மெத்தட் வந்து நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபார்முலானா இப்ப நான் இங்க யூஸ் பண்றேன்ல, டிஐனா என்ன, எக்ஸ்ஐனா என்னன்னு சொல்றேன்ல, அது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா ஏன் மனப்பாடம் பண்ணணும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? அதுக்காக இந்த ஃபார்முலா வந்து இப்படி போடுறதுதான் டிஐ அப்படிங்கறத நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். இது இன்னொரு இதுல எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த நம்பர்ஸ் நான் வந்து ரொம்ப கம்மியான நம்பரா கொடுத்துருக்கேன் இல்லையா, 2, 3, 7, 6. உங்களுக்கு எக்ஸாம்ல 500, 600 கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் ஆகும். அதுக்காக இதை நான் சொல்றேன். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு வந்து ஆட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல எஃப்ஐ எக்ஸ்ஐ போட்டோம்ல, நீங்க எஃப்ஐ டிஐ இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்க? இந்த 2வையும் இந்த இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க என்ன வருது? -30. அடுத்தது 0. அடுத்தது 7 into 15 என்ன வரும்? 15 into 7 105 135. ஓகே. அடுத்தது 6 into 60. இப்ப இதுக்கு அடுத்து இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? அப்போ ஃபார்முலா சொல்லுங்க. சமேஷன் ஆஃப் என்னது? எஃப்ஐ டிஐ. ஓகே, அப்புறம் கீழே கீழே வந்து எதால டிவைட் பண்ணும்? சமேஷன் ஆஃப் எஃப்ஐ. இதை டோட்டல் பண்ணுங்க. என்ன வருது? 2 + 3 5 + 7 12 18 வருதா? இப்ப இதை டோட்டல் பண்ணுங்க. என்ன வருது? மைனஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும். சிம்பிள் மைனஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும். 32.5 எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, 32.5 எதுக்காக எடுக்கணும்னா மிடில் வேல்யூ. இதுல இந்த கொஸ்டின் கூட வரலாம். அசியூம் மீன் மெத்தட்ல எதை வந்து நாம அசியூம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, டேட்டாஸோட மிடில் வேல்யூவை அசியூம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? டோட்டல் என்ன வருது? 435 வருதா? 435 டிவைடட் பை என்ன போடணும்? 18. இதை டிவைட் பண்ணுங்க. ஆன்சர் நாம போன மெத்தட்ல போட்ட அதே ஆன்சர் வருதான்னு சொல்லுங்க.
20. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 6 3 இதுல 1 3 வரும், பேலன்ஸ் 1 வரும். 13 4 3 12 5 3 15. ஓகேயா? 145 6 ஆல டிவைட் பண்றேன். என்ன வரும்? 2 6 12 வரும், பேலன்ஸ் என்ன வரும்? 25 4 6 24. பேலன்ஸ் என்ன வரும்? 1 6 பேலன்ஸ் 4. ஆன்சர் அதுல என்ன வந்துச்சு? (24.1) வருதா? சரி, இதுல என்னன்னு பிரச்சனைனா இந்த டேட்டா வந்து ஆக்சுவலா 55 to 70 70 to 90 அப்படி இருக்கும். நான் ஷார்ட்டா போட்டேன், அதனால ஆன்சர் மாறுது. சரி, ஓகே, நாம இந்த ஃபார்முலா பாத்துக்கோங்க, எப்படி போடணும் அப்படிங்கறதுக்கான ஃபார்முலா பாத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்தா ஆப்ஷன்ல சூஸ் பண்ணுவீங்களா? இப்ப அசியூம் மீன் மெத்தட்ல எதை அசியூம் பண்றோம்னு கேட்டா என்ன சொல்வீங்க? மீன் வேல்யூவை அசியூம் பண்றோம். அந்த மீன் வேல்யூங்கிறது சென்டர்ல இருக்கிற நம்பர். அது 2 நம்பரா இருந்தா லோயர் நம்பராவும் இருக்கலாம், ஹையர் நம்பராவும் இருக்கலாம். புரியுதா? ஓகே, இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்கான ஃபார்முலா. ஆன்சர் அதே தான் வரணும். ஏன் வேரி ஆகுதுன்னா கொஸ்டினை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால வேரி ஆகுது. அப்ப வரலையேன்னு சொல்லி ஷாக் ஆயிடாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நம்பர் வந்தாலும் ஓகே தான். ஓகே, அடுத்தது போலாம். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா, அசியூம் மீன் மெத்தடோட ஃபார்முலா, அடுத்தது ஸ்டெப் டீவியேஷனோட ஃபார்முலா. எழுதலையா? இருங்க ஒரு நிமிஷம், இல்ல ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த 24.1 போட்டோம்லப்பா, அது கூட நம்ம எதைப்பா அசியூம் பண்ணிருந்தோம்? அதை ஆட் பண்ணும். ஆட் பண்ணுங்க, வருதா? ஆக்சுவலா அந்த ஃபார்முலால ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்மா எஃப்ஐடிஐ இது கூட பிளஸ் போட்டு ஏன்னு போட்டுக்கோங்க. ஸ்மால் லெட்டர் ஏ. ஏங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இது நம்ம அசியூம் பண்ண மீன். ஓகே, அசியூம்டு மீன், அதுதான் ஏ. அதை ஆட் பண்ணிட்டா அப்ப கரெக்டா தான் வருது. ஓகே, 56.6.
இந்த ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிக்மா எஃப்ஐ டிஐ டிவைடட் பை எஃப்ஐ பிளஸ் ஏ. ஏங்கிறது நம்ம இங்க எடுத்த 32.5 அதுதான் ஏ. அதை ஃபைனலா ஆட் பண்ணிக்கணும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கூட. அப்படி ஆட் பண்ணோம்னா 56.6 வருதா? நான் இது வந்து சொல்றது எக்ஸ்ட்ரா இதுதான், பட் இது பிராக்டிஸ் ஆகிறதுக்காக தான் சொல்றேன். பிளஸ் ஏ போட்டு கட் பண்ணக்கூடாது. பிளஸ் இருந்தா கட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது ஸ்டெப் டிவியேஷன். ஸ்டெப் டிவியேஷன் இதுல வந்து நான் மெத்தட் மட்டும் சொல்றேன், கவனிங்க. நீங்க ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்க. ஸ்டெப் டிவியேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடுவோம், அந்த 80 வேல்யூஸ் இருக்குல்ல, இன்டர்வல்ஸ் 10 to 25 நீங்க எழுத வேணாம், ஜஸ்ட் கவனிங்க. 25 to 40, 40 to 55, அடுத்து என்னப்பா சொல்லணும், 85 to 100. இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2, 3, 7, 6. அந்த ஆவரேஜ் வேல்யூ எக்ஸ்ஐ சொல்லுங்க. இது வந்து எஃப்ஐயா, எக்ஸ்ஐ என்ன 17.5, அடுத்தது 32.5, அடுத்தது 7.5, அடுத்தது. ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணும், டிஐ. டிஐக்கு வந்து ஒரு வேல்யூ எடுத்து மைனஸ் பண்ணுவோம்ல, அது வரைக்கும் இந்த ஸ்டெப் ஃபாலோ ஆகும். டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் 32.5 போட்டோம்ல, அந்த வேல்யூஸ் எல்லாம் சொல்லுங்க. மைனஸ் 30 என்ன, சரி சரி, மைனஸ் 15, அப்புறம் 0, அப்புறம் 15. அடுத்தது. ஓகே, அடுத்ததுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல வந்து ஸ்டெப் டிவியேஷன்ல இன்னும் இந்த டேட்டாவை சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த இன்டர்வல்ஸ் இருக்குல்ல, இந்த 10 to 25, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, 15. அந்த 15 வந்து ஹச்னு ஒரு வேரியபிள திருப்பி ஒரு வேரியபிள இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஹச். அது ஹச்ங்கிறது என்னது, ஆக்சுவலி இன்டர்வல்ஸோட டிஃபரன்ஸ். ஓகேயா, அந்த ஹச் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸ்ஐ மைனஸ் இதை ஏன்னு வச்சுக்க சொன்னோம் தானே, அந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏ போட்டிருக்கோம்ல, அதை ஹச்சால என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும், அது சொல்லுங்க. இத போட்டோம்னா இங்க என்ன வரும், -1, அடுத்தது 0, அடுத்து 1, அடுத்தது 4. ஓகேயா, இப்போ இது வருதா? இப்பதான் நீங்க வந்து இத வந்து என்ன பண்ண போறீங்க, இப்ப நான் இங்க ஒண்ணு போட்டேன் இல்லையா, அதுக்கு என்ன போட்டுக்கலாம்னா ui. ui ஈக்குவல் டு இது. அப்ப ஃபைனலா இங்க என்ன வரும், ui இன்டூ fi. எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும், இந்த 2வையும் இதையும். அப்ப என்ன வரும், -2, 0, 7, 24. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வரும், 24 + 7, 31. 31ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 29 வருமா? சரி, இப்போ இந்த 29 டிவைடட் என்னது, இந்த சிக்மா எஃப்ஐ, இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, 18 வருதா? சோ இதை டிவைட் பண்ணினதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணுங்க, என்ன வரும், 29/18. ஒரு 18 போகுமா? ஒரு தடவை தான் போகும். ஒரு 18 எவ்வளவு, 18 தான். பேலன்ஸ் என்ன, 17 வருதா? இப்ப இது 0. அதுக்கப்புறம் இங்க 0 சேர்த்துக்கலாமா? எத்தனை டைம் போகும், 170ல எத்தனை டைம்ஸ் போகும், 9 டைம்ஸ் போடுங்க. 18 9 டைம்ஸ் போடுங்க, எவ்வளவு வரும், 162. சோ என்ன வருதுன்னா 10.9 வருது. சரியா, நீங்க செய்யவே வேணாம், நான் சொல்றது மட்டும் கவனிங்க போதும். 10.9 வருது. சரியா, சோ அடுத்தது என்ன பண்றேன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ கவனிங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் எதுக்காகனா இதெல்லாம் கவனிச்சீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் தேவையில்லாம சொல்ல போறேன், எனக்கு டைம் வேஸ்டா இல்ல, இது வரும் தெரியணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதனால கவனிங்க. நீங்க புது ஷார்ட்கட் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் இங்க கொண்டு வர வேண்டாம். நான் சொல்றது ஜஸ்ட் அமைதியா அப்சர்வ் பண்ணுங்க போதும். இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ கூட நம்ம இந்த ஹச்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணிட்டு
பிளஸ் நம்ம இங்க ஏ என்ன எடுத்தோம், அதை ஆட் பண்ணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 56.6 வரும். இதை கேன்சல் பண்ணா 10.9 வந்துதா. இதை மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் இது கூட ஆட் பண்ணுங்க, 56.6 வரும். இதுதான் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இப்போ ஃபார்முலா நீங்க சொல்லுங்க. இது வந்து செய்ய போறது இல்ல, ஜஸ்ட் தெரியதுக்காக சொன்னேன். சரியா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்க, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடோட ஃபார்முலா. சமேஷன் ஆஃப் xi ui என்னது, ui fi டிவைடட் பை சமேஷன் ஆஃப் fi இன்டு h பிளஸ் a. அவ்வளவுதான். இதை சொல்றதுதான் நான் இவ்வளவு நேரமா இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடோட ஃபார்முலா. இப்ப இது மறக்குமா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறக்காதுல்ல? எது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலா மீன் வேல்யூ. அவ்வளவுதான். சோ இதுக்கு அடுத்த டாபிக் போயிடலாம், நெக்ஸ்ட் போயிடலாம். இது எழுதிட்டீங்கன்னா அடுத்து போயிடலாம். டைரக்ஷன் மெத்தட் மட்டும் தெரிஞ்சா போதும், மத்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஒரு மெத்தட் தெரிஞ்சா போதும். டைரக்ட் மெத்தட் மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மீன் வேல்யூ தான். ஹச் போன இதுல ஸ்டெப் டிவியேஷன்ல ஹச் எப்படி பார்த்தோம், இன்டர்வல்ஸ். இங்க 10 to 25 இருந்ததுல, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் 15. அதுதான் ஹச். எல்லாத்துலயுமே 15 தான் இருந்துச்சு. 25 to 40, அப்புறம் 40 to 55, அப்புறம் அந்த மாதிரி இருந்ததுல 85 to 100. அந்த டிஃபரன்ஸ் தான் ஹச். சரியா? 29 18 நான் எந்த வேல்யூமே எழுதலையே, அது எப்படி 29 18 வந்துச்சு? அடுத்து போலாமா? சோ கவனிங்க, மோடு கண்டுபிடிக்கிறது எப்படி. மோடு வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அத முடிஞ்சிருச்சேன்னா அது இல்ல. அது வந்து எதுக்கு, வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்திருந்தா ஓகேவா. இப்போ குரூப்டு டேட்டா, மோட் ஃபார் குரூப்டு டேட்டா அப்படின்னா டேப்லர் காலம் கொடுத்துட்டு முகடு கேட்டா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். xi minus a by h. ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணணுமா வேண்டாமா? விட்டா போதும்டா சாமி அப்படின்னு. சரி ஓகே. இதுல பாருங்க, ஃபேமிலி சைஸ் 1 to 3 டேப்லர் காலம் எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 3 to 5, 5 to 7, 7 to 9 and 9 to 11. இது வந்து ஃபர்ஸ்ட் டேப்லர் காலமோட ஃபர்ஸ்ட் ரோ. சரியா? அடுத்தது பாருங்க, இது வந்து டேட்டா. நான் சொல்றது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். அதாவது ஒரு ஃபேமிலியில 1ல இருந்து 3 பேர் இருக்கிறவங்க, 7 ஃபேமிலி இருக்கு. அடுத்தது 3 to 5 பேர் இருக்கிறவங்க 8 ஃபேமிலி இருக்கு. இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாவுக்கு மோடு கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் த மோடு.
இதுக்கு ஃபார்முலா ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு லெட்டருக்கும் என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியரா எழுதிக்கோங்க ஃபார்முலா. F1 மைனஸ் F0 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்டூ H. இதுதான் டேப்லெட் காலம் கொடுத்துட்டு மோட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இல்ல ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறது இதுல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து F1 கொஸ்டின் எழுதியாச்சாப்பா? F1 அப்படிங்கிறது என்னன்னா மாடல் கிளாஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். அடுத்தது F0. F0னா என்ன அப்படின்னா frequency of class preceding the model class. இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கேள்வியில வந்திருக்கு குரூப் டி ல. அடுத்தது F2 அப்படிங்கிறது frequency of class succeeding the model class. இதை நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதை நான் குறிப்பிட்டதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எல்லாமே எழுதிட்டோமா? இன்னும் எழுதாம இருக்கு. எல் எழுதல, அதுதானே எல்லும் ஹச்சும் நான் மேல எழுதுறேன். எல் அப்படிங்கிறது என்னன்னா லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ். H அப்படிங்கிறது இன்டர்வல் ஆஃப் மாடல் கிளாஸ், கிளாஸ் சைஸ். அதாவது இல்லையாச்சா? இல்ல என்னது மாடல் கிளாஸ்னு வருது அப்படின்னா என்னது? ஃப்ரீக்வன்சின்னு வருது அப்படின்னா என்னது? ஒண்ணுமே இல்லப்பா, ரொம்ப சிம்பிள். இந்த டேப்லெட் காலம் இருக்குல்ல, அதுல மேல இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸ், ஓகேயா? கீழே இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ரீக்வன்சி. கீழே இருக்கிறது தான் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? இப்போ இந்த கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சில எது மேக்சிமமா இருக்கு? அதிகமா உள்ள நம்பர் எது? 8 தானே அதிகமான நம்பர். அந்த 8 அப்படிங்கிறது தான் மாடல் கிளாஸ். அதாவது 8 அப்படிங்கறதோட மாடல் கிளாஸ் எது? 3 to 5 இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் என்னது? மாடல் கிளாஸ். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அதிகமான மேக்சிமம் ஃப்ரீக்வன்சி எது? 8. 8ங்கிறது என்ன இன்டர்வல்ஸ்ல இருக்கு? 3 to 5ல இருக்கு. ஸோ அந்த 3 to 5 அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். அதாவது இது மாடல் கிளாஸ். இந்த மாடல் கிளாஸோட இன்டர்வல்ஸ் இது லோயர், இது ஹையர். புரியுதா? 8ங்கிறது தான் மேக்சிமம் ஃப்ரீக்வன்சி, அதுதான் மாடல் கிளாஸ். மாடல் கிளாஸ் ஃப்ரீக்வன்சி அதுதான். அந்த இதுல 3 to 5ங்கிறது லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ், 5ங்கிறது ஹையர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ். புரிஞ்சுச்சா? இப்போ எல் என்ன சொல்லுங்க? எல்னா என்ன எழுதிருக்கோம்?
லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ் எழுதிருப்போமா? மாடல் கிளாஸ்னா என்ன நான் சொல்லிட்டேன் தானே, 8. 8ல இதான இன்டர்வல், அதுல எது லோயர் லிமிட்? 3. அப்ப எல் என்ன வரும்? 3. ஓகேயா? ஹச் என்ன? கிளாஸ் சைஸ். இன்டர்வல் அப்படின்னா டிஃபரன்ஸ், ஒவ்வொன்றுக்கும் உள்ள சைஸ்னா எவ்வளவு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 2 வருதா? அந்த 2 தான் இது. 3 to 5, 5 to 7 அப்படி வருதுல்ல, அந்த 2 தான் இது. புரிஞ்சுச்சா? F1, F1னா என்ன எழுதிருக்கோம்? frequency of model class. எது? 8. frequency of model class 8. அடுத்தது frequency of class precedingனா என்னப்பா? முன்னாடி, அதாவது previous வேல்யூன்னு அர்த்தம். preceding the model class, model classக்கு பிஃபோரா இருக்கிற நம்பர் எது? டேப்லர் காலம்ல 8க்கு பிஃபோரா இங்க என்ன இருக்கு? 7. சக்சீடிங்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது. மாடல் கிளாஸ்க்கு அடுத்து என்னப்பா இருக்கு? 2 இருக்கா? அதான் 2. அதுதான் F2. இப்ப நான் என்னன்னு சொல்லிட்டேன், இதை நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். எல் இருக்கிற இடத்துல 3 போடுங்க, F1 இருக்கிற இடத்துல 8 போடுங்க, F0 இருக்கிற இடத்துல 7 போடுங்க. அங்க எழுதியிருக்கேன் பாருங்க. F1 வந்து 8, F0 வந்து 7, F2 வந்து 2. இதுல புரிஞ்சுதா? இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கணும், சரியா? இந்த ஃபார்முலால F1 அப்படின்னா frequency of the model class. மாடல் கிளாஸ்ங்கிறது என்னன்னா, இங்க கீழே கொடுத்திருக்கிறதா frequency, அதுல எது ஹையஸ்டா இருக்கோ அதுதான் வந்து மாடல் கிளாஸ், frequency of model class. இங்க 7, 8, 2, 2, 1ல இதான் ஹையஸ்ட், சோ அந்த 8 தான் மாடல் கிளாஸ். ஓகேவா? அடுத்தது F0, frequency of class preceding the model classனா F0 தான். அந்த 0 வந்து precedingனா முன்னாடி, எதுக்கு முன்னாடி இருக்கிறது? இந்த 8க்கு முன்னாடி இருக்கிறது 7. ஓகேயா? F0 ஓட வேல்யூ வந்து 7. அடுத்தது F2 வந்து frequency of class succeeding the model class, இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் 2. சோ இது வந்து F0, இதுதான் F1, இது வந்து F2. சரியா? இது வந்து 3 அப்படிங்கிறது தான் L, அண்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 தான் என்னது? H. பாயிண்ட்ல வரும். எதுக்கு செலக்ட் பண்றோமா? ஃபார்முலா, அதனால செலக்ட் பண்றோம், வேற எதுவும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாவே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் போடுறோம். இதெல்லாம் ரெடிமேட் ஃபார்முலாஸ்பா. இந்த ஃபார்முலால போட்டா மோட் கிடைக்கும், அவ்வளவுதான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுல இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்தா மோட் கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு தியரி வச்சு ப்ரூஃப் பண்ணிருப்பாங்க. அந்த தியரியில இருந்தா இந்த ஃபார்முலா வந்திருக்கு. ரொம்ப எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஃபார்முலால இது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அவ்வளவுதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டவுட்லாம் நான் பர்சன்டேஜ் எடுப்பேன், அதுல எல்லாம் யாரும் இவ்வளவு டீடைலா டவுட்டே கேட்கறது இல்ல. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஏன் மேடம் இது இப்படி வருது, ஏன் மேடம் அது அப்படி வருதுன்னு கேட்கறது இல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் வந்து கேட்கணும். இதுல ஃபார்முலாவை மெமரி பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் இல்லை. ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வரும், அது எது வேணாலும் வரலாம். இப்ப நான் சொன்னது இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். என்ன ஆக்சுவலா 3 ஃபார்முலா, அப்புறமா இதுல மீதி மோடு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இது வந்து நாளைக்கு திருப்பி கேட்பேன். இப்ப நானா இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், நான் வேற சம் கொடுத்து உங்களை போட சொல்றேன். அப்ப நீங்க ஃபார்முலாஸ நாளைக்கு வரும்போது எல்லாரும் என்ன செய்யுங்க,
படிச்சுட்டு வாங்க சரியா. இதுக்கு ஆன்சர் 3 பாயிண்ட் வருது. யாரெல்லாம் ஆன்சர் போட்டிருக்கீங்க? கவனிங்க, ஆன்சர் வராதவங்க கவனிங்க. எல் என்னப்பா போடணும்? 3. அடுத்தது F1 என்ன போடணும்? -7. கீழே 2 into 8 minus 7 minus 2. ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப் into 2. h இருக்கு இல்லையா, into 2. ஓகே, இப்ப இதுக்கு அடுத்தது 3 plus 8 minus 7 என்ன? 1. கீழே வந்து 16 minus 7ம் 2 மைனஸ்ல தானே இருக்கு, அப்போ ஆட் பண்ணிடலாம் 14. சரி 9. அப்புறம் into 2. அடுத்த ஸ்டெப் 3 plus 1/7 வருமா, into 2. அதாவது 3 plus 2/7 வரும். 2/7 பாயிண்ட்ல எழுதணும். எப்படி? 2 உள்ள போட்டுட்டு 7 வெளியே போட்டு டிவைட் பண்ணும். 2ல 7 போகாது, ஒரு 0 சேர்த்து பாயிண்ட் 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2 7 14. அப்புறம் 60 8 7 56. பேலன்ஸ் 4 வருமா? இப்ப இங்க எவ்வளவு வருது? 2.28 வருதா? அப்ப இதை 3 கூட ஆட் பண்ணா 3 plus 0.28 3.28. இதான் ஆன்சர். இந்த ஆன்சர் வருதா? குரு பிரகாஷ், நீங்க என்ன டவுட் கேட்டீங்க? எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்க. டிவைட் பண்ணுங்க. 2 7ஆல டிவைட் பண்ணி 0.28 டெசிமல் அதை ஆட் பண்ணி. சரி, ஓகே, மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. 3.2 ஆன்சர் 3.2.